வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப எம்மியாக, ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரலைன் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு சூடு பண்ண ஒரு பேனில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சுகர் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கட்டும். பார்த்திங்களா, சைடில் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் போது அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லைட்டாக மாற ஆரம்பித்த பிறகு தான் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் கோல்டன் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சைட்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு க்ரீஸ்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே நான் பால் வந்து காய வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பால் காஞ்சி ஒரு 2-3 மினிட்ஸ் அதுக்கப்புறமாவும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட நம்மளோட க்ரீமி மில்க் இன்னும் க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு மில்கோட கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம கோல்டு மில்கில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஹாட் மில்கில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இது வந்து நம்மளோட ப்ரலைனை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கேஷ்யூநட்ஸ் மட்டும் போட்டு அதை வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு க்ரீஸ்ட் பிளேட்டில். அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டர்ட் மிக்ஸ்சரும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பால் வந்து இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்குதுங்க. வெனிலா, பட்டர்ஸ்காட்ச், மேங்கோ இந்த மாதிரி கிடைக்கிது. நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறது வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கிடச்சதுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ்சர் ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டணும், இல்லைனா வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் நம்மளோட பால் மிக்ஸ்சரை. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கன் ஆன பிறகு ஒரு 3/4 கப் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சுகர். ஆல்ரெடி ப்ரலைன்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னாலும் 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுகரும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் கிடைக்கலன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால இந்த எசன்ஸ் கிடச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது ஒரு 4-5 ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக வரணும். நம்மளோட மில்க் மிக்ஸ்சர் வந்து நல்லா க்ரீமியாக ஆகணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சைடெல்லாம் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நம்ம கூல் பண்ணும் போது கூட அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா மேலே வந்து ஜஸ்ட்டு ஆடை மாதிரி படிஞ்சிரும். ஸோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கூல் பண்ணணும். இப்போ நல்லா கூலான பிறகு நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுட்டு ஒரு 8-10 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ்சரை. இப்போது நான் வந்து ப்ரலைனை வந்து ஜஸ்ட்டு பிரேக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ரலைனை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ போட்டு லைட்டாக ரோலிங் பின் வச்சு நம்ம வந்து லைட்டாக அதை தட்டினோன்னா 1-2 உடஞ்சிரும். ரொம்ப ஃபைனாக நம்ம பவுடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் 1-2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ப்ரலைன் வந்து நமக்கு. இப்போது நம்ம ஐஸ்கிரீமை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் வந்து நான் ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஐஸ்கிரீமை நம்ம வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃப்ரீஸ்டாக இருக்கணும் நம்மளோட ஐஸ்கிரீம். ஒரு 8-10 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீட்லேயும் இந்த பீட்டரில் வந்து 3 ஸ்பீடு இருக்கும். ஒரு ஸ்பீட்லேயும் 3 மினிட்ஸ் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்பீட் 1 வந்து 3 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணவும் அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு 3-4 ட்ராப்ஸ் வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பீட் 2ல் வந்து ஒரு 3 மினிட்ஸ், அப்புறம் ஸ்பீட் 3ல் வந்து ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு ஐஸ்கிரீம், இப்போ வந்து நல்ல டபுள் த குவான்டிட்டியாக உங்களுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரலைனையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக இருக்குது நம்மளோட ஐஸ்கிரீம். நம்ம பீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் 2 கண்டெய்னர் 2 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கு ஐஸ்கிரீமு. ஸோ இதை வந்து நல்லா ஏர் டைட்டாக நம்ம சீல் பண்ணிவிட்டு ஒரு 1 டே ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது நல்ல க்ரீமியாக இருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீம். ஸோ நான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 1 டே கழித்து நம்ம வந்து ஐஸ்கிரீமை வந்து சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம். இப்போது நம்ம வந்து இதை ஸ்கூப் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வெளியில் வந்து ஐஸ்கிரீமே கேட்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். இந்த மாதிரி நான் மற்ற ஃப்ளேவர்ஸும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.